மறுநாள் அவர் துரியானந்தர் இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துக்கு போயின்றிருந்தார். பிச்சை எடுக்கிறதுக்கு இன்னொன்றுமே இல்லை, சன்னியாசிகள் தானே. அங்கே ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த சிகாகோ நகரத்தில் இந்த சம்மேளனம் நடக்கும் அன்னிட்டு ஒரு நியூஸ் இருந்தது. அது பார்த்துட்டு விவேகானந்தர் சொல்கிறார், துரியாந்தர் பேர் ஹரி மகாராஜ், ஹரி இது பாரு, இது எனக்காகத்தான் எல்லாம் ஏற்பாடு நடக்கிறது. அவருக்கு அப்போதே தெரியும், முன்னாலேயே அந்த சிகாகோ சம்மேளனம் நடக்கிறது எனக்காகத்தான். ஏன்னா அந்த சிகாகோ சம்மேளனத்தினால்தான் அவர் இடீ அமெரிக்காவிலே எல்லாருக்கும் தெரியப்பட்டார், எல்லாரும் வருவார். ஆனால் அவர் மனசில் எப்போதும் கடவுள் நினைவுத்தான் இருந்தது. எல்லா பணக்காரர் வீட்டில் கூப்பிடுறாரு, என் வீட்டில் தங்குங்கோ, அது பண்ணுங்கோ, இது பண்ணு, என்னென்னமோ ஒரு அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் கூட அவர் மனசு மட்டும் இதெல்லாம் ஒன்றும் உண்மையானதல்ல, உண்மையானது கடவுள் மட்டும்தான். ஒரு நாள் ஒரு இடையிலே லெக்சர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இவர் போனார், போய் பேசினார். ஆனால் அவர் எப்படி பேசுவாருன்னா, அவர் லெக்சர்கள் பிடிச்சாலே நம்மளுக்கு எம்ஐ ஜும்ன்றது. அவர் அன்றைக்கி ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார், பெரிய கூட்டம் வேறு. திரும்பி வந்தார். வந்தபோது அந்த வீட்டிலே மிஸ் மேக்லியார்டுன்னு ஒரு அம்மா இருந்தேன். அவர் சொன்ன, சுவாமிஜி, டுடே யூ ஹவ் கான்கர்ட் அமெரிக்கா, யுவர் லெக்சர் வாஸ் ஸோ குட் என்றார். ஆனால் விவேகானந்தர் ஒன்றுமே சிரிக்கலையா, மௌனமாக தான் இருந்தார். அப்புறம், வாட் சுவாமிஜி, யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் என்று மேக்லியார்ட் சொன்னார். அப்போ சொல்கிறார், வாட் இஸ் திஸ், ஐ லாங் ஃபார் தி டேஸ் ஆஃப் Dakshineshwar, where I used to sit at the feet of my Guru in Panchavati and listen to this nectar-like words. அமிர்த அவர் ராமகிருஷ்ணர் வாயில் ஏதாரோ வார்த்தை வந்தது, அது அமிர்தமாக இருந்தது. அது எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துன்னு இருந்ததுன்னா, இதெல்லாம் என்ன இது ஒரே இது அப்படின்னா. அவரு விவேகானந்தர் சரணாகத்தைன்னா எப்படி அடைஞ்சிருந்தார் பாருங்க. அவருக்கு அந்த ராமகிருஷ்ணர் தவிர வேறு ஒன்றுமே மனசில் பிடிக்காமல் இருந்தது. இதெல்லாம் என்ன வெளியே நோட்டம், வெளியே இது தான். மேக்ஸ் முல்லர் என்னன்னு ஒரு பெரிய பண்டிதர், அவர் தான் நம்ம வேதங்கள் எல்லா வேதங்களிலும் முதல் முறை நிறைய பண்டிதர்கள்னு வச்சுட்டு அதை நான் இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணேன். அது இருக்கிறதுனால தான் சம்ஸ்கிருதம் தெரியாத நம்மளுக்கு எல்லாம் வேதங்கள் என்ன, வேதங்களில் என்ன சொல்லியிருக்கிறது என்றதெல்லாம் புரிகிறது. ஓல்டு மேன் அவனு கேள்விப்பட்டான், இந்த மாதிரி விவேகானந்தர் லண்டன் வந்திருக்கிறாருன்ட்டு. அவன் ஒரு கடிதாசி எழுதினான், ஐ ஹியர் யூ ஹவ் கம் டு லண்டன், ஐ ஷல் ஃபீல் பிளஸட். நீங்கள் என் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தீங்களேன்னா. நான் ஐ எம் டூ ஓல்ட் டு கம், எனக்கு ரொம்ப வயசாக இருக்குது, என்னால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, நீங்கள் வந்தீங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ வாண்ட் டு ஹியர் அபவுட் யுவர் குரு ராமகிருஷ்ணன். அது கேட்டதே ஒரு பதில் போட்டால் கட்டாயமாக வரேன், உன்னை நான் பார்க்குறதுக்கு வரேன்ட்டு போவார். போகிறதுக்கு முன்னால் ஒரு சுவாமி சாரதானந்தர் ராமகிருஷ்ணர் இன்னொருத்தர் சீடர், அவர் அமெரிக்காவில் இருப்பார். அப்போ விவேகானந்தரை அவனை கூப்பிட்டுட்டு வந்திருந்தார் இந்தியாவில். அவர் ஒரு லெட்டர் எழுதுகிறார், இன்றைக்கி நான் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறேன், காஷி மாதிரி ஒரு தீர்த்த யாத்திரை, அங்கே போகிறேன். எங்கேன்னா ஒரு பக்தர் என் குருதேவரை பற்றி கேட்கணுமா,
அதனால் என்னை கூப்பிட்டுருக்கார் அவர். அதனால் நாங்கள் போகிறதுன்னு அவரும் தீர்த்த யாத்திரைன்னு நான் நினச்சிக்கிறேன். அன்னிட்டு போகிறார் அவர் வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷந்தான். மேக்ஸ் முல்லருக்கு வெளியிலே காத்தா நின்றுருந்தார். சுவாமிஜி சொன்னார், ஒய் ஆர் யூ ஸ்டாண்டிங் ஹியர், நான் வீட்டுக்கு வந்தோம் உள்ளே வர்றேன்னுட்டு. அப்புறம் அவரும் சொல்கிறார் மேக்ஸ் முல்லர், என் வீட்டுக்கு தினமும் ராமகிருஷ்ணர் சீடர்கள் வரமாட்டார், நீங்கள் எனக்கு வந்திருக்கீங்களே, உங்களை பார்க்குறதே எனக்கு பாக்கியம் அன்னட்டும் ரொம்ப நேரம் பேசின்னு இருப்பார் 2 பேரும். அப்புறம் கடைசியிலே அந்த மேக்ஸ் முல்லர் சொல்கிறாரா, சார் எனக்கு ராமகிருஷ்ணர் மேலே ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதணும்னு ஆசை. எனக்கு நிறைய அப்பப்போ தான் ராமகிருஷ்ணர் பற்றி எல்லாம் நம்ம இந்தியாவிலே யாருக்கும் நிறைய தெரியாது. அதனால் நீங்கள் அதோட ஒரு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தெல்லாம் சொல்லுங்க, நான் அதை வச்சுட்டு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதணும். சுவாமிஜி சிரிச்சிட்டு சொல்கிறாரா, என்னுடைய பிரதர் டிசைபிள் இன்னொருத்தர் சிஷ்யர் சுவாமி சாரதானந்தர்ன்ட்டு இங்கே இருக்கார் அமெரிக்காவிலே, நான் அவருக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு எல்லா இதுவும் அனுப்புவார்ன்ட்டு. திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு இன்னொரு லெட்டர் எழுதுகிறாரா சாரதானந்தருக்கு. Say that old man, Max Muller, he wants to write a life biography on our Guru. Please collect all the materials available and send it to him. ஏன்னா அப்போ எல்லாம் இன்னும் நிறைய ராமகிருஷ்ணர் பற்றி புஸ்தகங்கள் வெளியில் வரல. பக்தி சீடர்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் மெயின். சரின்னுட்டு எழுதிட்டு கடைசியிலே சைன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லைன் எழுதுகிறாரு, யூ மே வண்டர் when I am here in person why I am asking you to send. நானும் இங்கே இருக்கிறேனே, நானும் எனக்கு மேலே யாருக்கு தெரியும் ராமகிருஷ்ண பற்றி, நானும் எல்லாம் சொல்லியிருக்கலாமே, உனக்கு ஏன் நான் எழுதண்டு இருக்கேன் அன்னிட்டு கேட்கும்போது அவரே எழுதுகிறாரு, பிகாஸ் நானேனாದರೂ என் குருதேவர் பற்றி சொன்னேன்னா என்ன சொல்லுவேன்னா, அவருடைய வெஸ்டர்ன் ஃபிலாசபி, நம்ம இந்தியன் ஃபிலாசபி, வேதங்கள் இதெல்லாம் வச்சுண்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன், ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னைக்கும் பிறந்ததில்லை, இன்னும் முன்னையும் யாரும் பிறக்க போகிறதில்லை. அந்த மாதிரியான குரு என் குரு ராமகிருஷ்ணர். அண்ட் இட் வில் பி டூ மச் ஃபார் தட் ஓல்ட் மேன் டு டைஜஸ்ட். மேக்ஸ் முல்லருக்கு இதெல்லாம் தாங்கிக்க முடியாது, அதனால தான் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அனுப்புவார் சாரதானந்தர். அனுப்புனதுக்கப்புறம் மேக்ஸ் முல்லர் கூட ஒரு புஸ்தகம் எழுதுகிறார், ராமகிருஷ்ணஸ் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் அன்னிட்டு. இதே விவேகானந்தருடைய சரணாகதி. சரணாகதின்னு என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவர் மனசில் குரு மகாராஜை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. எப்போதும் குரு மகாராஜ் நினச்சுட்டே இருக்கிறார். ஆனால் வெளியில் நம்மளுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. அவர் குருதேவரை பற்றி என்றைக்கும் எங்கே அந்த ஃபாரின்லெல்லாம் பேசவே இல்லை. அவர் எத்தனையோ தடவை அவரை பக்தர்களெல்லாம் கேட்டுக்கிறார், சுவாமிஜி உங்கள் குருதேவரை பற்றி எனக்கு பேசுவோம். சரி என்னட்டும் விவேகானந்தர் அன்றைக்கி ராமகிருஷ்ணா அண்ட் டீச்சிங்ஸ் என்னட்டும் ஏதாவது ஒரு தகப்பு கொடுப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த டெஸ்க் மேலே நின்றுனதுக்கப்புறம் எல்லாரும் பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிடுவார். வேதாசனட்டோ உபனிஷத் மேலோ இல்லை என்ன நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அதன் மேல் பேசுவார். அந்த மேக்லியாடனு அவருடைய சிஷ்ய அவள் இது பார்த்துட்டே இருந்தாள். அவளுக்கும் ராமகிருஷ்ணரை பற்றி கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் ஒரு நாள் விவேகானந்தன் கேட்குறாரு, சுவாமிஜி நீங்கள் சப்ஜெக்ட் ராமகிருஷ்ணான் டீச்சிங் அது கொடுக்குறீங்களே, ஆனால் அதை பற்றி பேசுகிறதே இல்லையே, வேறு ஏதோ பேசிட்டு வந்துடுவீங்களே.
விவேகமோ நீ அதை அப்சர்வ் பண்ணியா? ஏன் என்றால் அன்னு சொல்கிறார், எனக்கும் என் குருதேவரை பற்றி பேசணுன்ற ஆசை, எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆசை. ஆனால் அங்கே போய் அந்த மேடை மேல் நின்றுட்டு எல்லாரும் மனசு பார்த்தேன். என்ன அவருடைய எல்லார் மனசு எனக்கு கண்ணாடி மாதிரி தெரியுது. எல்லோரும் போகத்தில் இருக்கிறவர். அவருக்கே கடவுளுன்றது ஒரு சும்மா ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி, ஏதோ மெக்கானிக்கலாக சர்ச்சுக்கு போகணும் போவார். ஆனால் அவர் யாருக்கும் இதாக பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை, என் குருதேவர்னு அவரும் புரிஞ்சிக்க மாட்டார். அதனால் நாங்கள் போனதுக்கப்புறம் சப்ஜெக்டே சேஞ்ச் பண்ணிடுறேன். இதில் நம்ம புரிஞ்சுக்கணும், ராமகிருஷ்ணர் குருதேவர்னா சுவாமிஜிக்கு எந்த விதமான ஒரு பக்தி இருந்தது, அது சரணாகதி. அது ராமகிருஷ்ணரை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் வேண்டியதும் இல்லை. இந்த மாதிரியான சரணாகதி இருந்தால் குரு மகாராஜ் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜென்மத்தில் நம்மள எல்லோரும் கடவுளை பார்க்கலாம், அவருடைய அருள் பெற்றுக்கலாம். ஆனால் அது எங்கே இருக்குது, எங்கே வருது? இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டோன்னா அடுத்த வருஷத்தான் இந்த நினைவு வருது. என்னென்ன கேட்டோம், இங்கே என்னென்ன பேசி இருந்தது, நம்மளுக்கு எவ்வளோ பக்தி இருக்குது என்று. இங்கே இருக்கும்போது பாட்டு பாடும்போதும் எல்லாம் நல்லா பாடுவீங்களே, மனசோடு பாடுவீங்களே. ஆனால் அது நிலைய நிற்கணும் நம்ம மனசுக்குள்ளே. அந்த அந்த காக்கா மாதிரி நம்ம எது இருந்தாலும் எடுத்தாலும் மனசை திரும்பி 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 கடவுள்கிட்ட வரணும். ஒரு சின்ன பையன் இருந்தான், அவனும் அரசூரில் விவேகானந்த பாலக் சங்கம் இருந்தது. அதுக்கு வருவான். வந்து இருக்கும்போது ஒரு முறை அதுவும் ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால், அப்போ எல்லாம் இந்த டிவி இவ்வளோ இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் படம் காமிப்பார் ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி கூட்டம் ரொம்ப கம்மி மட்டங்கள்ல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு சும்மா சாயந்தரம் ஓடி வந்தா தேங்கன்னு இருக்கா, தேங்கன்னு இருக்கா. என்னடா நீ படம் பார்க்கலையான்னு? சாமி படம் பார்க்குறது உட்காண்டிருந்தேன், படம் நடந்துருந்தது. அதில் ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அன்னை சாரதா ஃபோட்டோ இருந்தது. அங்கே ஃபோட்டோ வச்சுன்னு இது பண்ணினது. அதை பார்த்த உடனே எனக்கு ஓடி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால்தான் படமை பாதியில் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அவன் மனசுல ராமகிருஷ்ணன் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ இது இருக்குது பாருங்க. அந்த மாதிரியான அன்பு, அந்த மாதிரியான ஒரு இது கடவுள் இல்லாமல் நான் இருக்கவே முடியாது என்ற ஒரு இது வரணும். அப்போ தான் முதல் ஸ்டெப் சரணாகத்தில். குருமாரை தவிர எனக்கு ஒன்றுமே வேண்டாம், குருமாரையே இருக்கும். நீங்கள் பகவத்கீதை படித்தீங்களேன்னா, சரியாக படித்தீங்களேன்னா, அது எவ்வளோ தூரத்துக்கு சரணாகதி என்று சொல்கிறேன். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ये जनाः पर्युपासते तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வகாமியம். ஒரு ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். யார் அனன்யா வேறு மனசே இல்லாமல் ஒரு மனசோட முழு மனசோட என்னென்ன நினைக்கிறாரோ, என்னையே பூஜை செய்கிறாரோ, தேஷாம் நித்யாபியுக்தானாம், அவருக்கு முக்தி கடைசியில், அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே யோகக்ஷேமம் வகாமியம், அவருடைய யோகக்ஷேமம் நான் வகாமின்னு நான் என்ன முதுகு மேலே வச்சுன்னுட்டு காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன். மதுசூதன சரஸ்வதின்னுட்டு ஒருத்தர் அது மேல் வியாக்கிய எழுதியிருக்கிறார். அவரும் பெரிய சன்னியாசி.
அவர் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரே தினமும் அவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நடத்தின்னு இருந்தாருன்னா, அவரும் ஒரு மனைவி 2 பேர் தான் வீட்டில் இருக்கிறது. அவர் தினமும் காலம்பரை எழுந்துட்டு கங்கை போய் குளிச்சுட்டு, இது காசியில் நடந்தது. சிவபெருமானை பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு கீதை எழுதுவார். மத்தியானத்தில் வெளியில் போய் இந்த பிக்ஷை எடுத்துகிட்டு வருவார். பகவதி பிக்ஷாந்தே, யார் எது கொடுத்தா அது வாங்கின்னு வருது. அது அவரும் ஒரு மனைவி 2 பேரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தார். வேறு எண்ணெயே இல்லை, கிடையாது அவருக்கு. கிருஷ்ணன் நினைக்கிறதே ஒரு நாள் இந்த ஸ்லோகம் வரும்போது, அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரிஉபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வஹாமியம். வஹாமின்னா என்னை முதுகலே தூக்கிண்டு நான் இது பண்ண பாதுகிறேன். இவர் நினச்சாரா மதுசூதன் சரஸ்வதி எப்படி வஹாமியம் இருக்கணும். சாதாரணமாக கடவுள் கொடுத்தாருன்னா கொடுக்குறார். ததாமியம்னு தெரிஞ்சிருக்கணும். ததாமின்னா கொடுக்குறேன், வஹாமின்னா நானே என்னை இதில் முருகலே இது பண்ணிட்டு கொண்டு வந்துறேன்ட்டு. அவர் அன்றைக்கி அந்த வஹாமியம் அடிச்சுட்டு அங்கே ததாமியம் என்று எழுதினார். வியாச மகர்ஷிகள் எழுதும்போது தப்பு எழுதியிருப்பார், நான் எழுதுக்கிறவர் யாராவது தப்பாக எழுதுன்னு இருப்பார் என்று அவர் நினச்சார். சரின்னுட்டு அதை ததாமியம் பண்ணிட்டு கங்கை குளிக்கிறதுக்கு காலம்புரை ஏந்துட்டு போனார். அவர் போய் கங்கையில் குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவார். கங்கைக்கு போனார். போயிருக்கும்போதும் அவர் கங்கையில் குளிச்சுன்னு இருக்கிறார். அப்போ ஒரு சிறிய வயது பையன், 10-12 வயசு, அவன் ஒரு பெரிய மூட்டை முதுகில் தூக்கிட்டு இவர் வீட்டுக்கு வர்றாங்க. விழுந்துட்டே இருக்கான. வரும்போது அங்கே வந்தது அம்மான்னு கூப்பிட்டேன்னா, அவர் மனைவி யார் வந்திருக்கிறான்னு பார்க்க வெளியில் வர்றார். ஒரு சின்ன பையன், 8-10 வயசு இருக்கும். அவனை இதர் மேலே கெண்ணில் 2 வெடி விட்டுருந்தது வேறு நல்ல மார்க் தெரியுது. ஜோராக அடிச்சிருக்கிறார் யாரோ. இவர் நீ யாரப்பா, ஏன் இங்கே வந்தேன், இவ்வளோ பெரிய பாரம் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அவர் சொன்னாரா, ஒன்று இந்த பையா, இல்லைம்மா உங்கள் கோயில் பக்கத்தில் உங்கள் கணவர் தான், அவருக்கு யாரோ ஏதோ சாமானெல்லாம் கொடுத்தாரு, அதை என்ன கொண்டு போய் வீட்டில் கொடு வந்துட்டு என்கிட்ட இதன் மேலே வச்சார். ரொம்ப பாரமாக இருந்தது. அதான் இவ்வளோ எப்படி சுவாமி நான் இவ்வளோ தூக்கிட்டு போகிறதுன்னு சொன்னதுக்கு படான்னு எனக்கு என்ன அடிச்சிட்டார். அடிச்சிருந்தால்தான் அங்கே இது இந்த அம்மனை ரொம்ப கோபம் எடுத்தான். பாவம், இவ்வளோ சின்ன பையன், அவரே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா கூட நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துன்னுட்டு மிச்சவே அவரை கொடுத்துட்டு பண்ணியிருக்கலாம். இந்த பையன் கையிலே அவனை அடித்து இது பண்ணி அமைச்சிருக்காருன்ட்டு ரொம்ப வெச்சப்பட்டாலும். சரி பண்ணி வா, உட்காரு, அவனுக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுக்குறேன், பால் குடிச்சிட்டு நீ போவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் கணவர் நான் கேட்குறேன் ஏன் இப்படி பண்ணாருன்ட்டு. நான் சொல்லி உடனே உட்கார வச்சுட்டு உள்ளே போனார். உள்ளே போய் பாலெல்லாம் காய்ச்சிட்டு வெளியில் கொண்டு வந்தால் ஒரு கப்பில் போட்டுட்டோம். ஆனால் இந்த பையன் காணுமா. பையனில் எங்கே போயிட்டான்ட்டு வெளியிலெல்லாம் போய் தேடினார். எங்கே போனாலும் இந்த பையன் கிடைக்கவே இல்லையா. அப்புறம் வந்துட்டு அவர் கணவர் வரட்டுன்னு காத்துட்டே இருந்தார். அவர் கணவர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். வந்துட்டு நீங்கள் என்னங்க இவ்வளோ இப்படியே பண்ணுறது, அந்த சின்ன பையன் அவன் தலைமையில் அவ்வளோ சாமான் வச்சுருக்கீங்களே, நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ சாமான் இல்லை ஒன்று. 2வது அவனை கொண்டு வர மாட்டேன்றதுக்கு கண்ணல் வேறு அடிச்சிட்டிங்களாங்கமே, உங்களோட எல்லா பெரலும் அந்த நல்லா தெரிகிற மாதிரி இருந்தது. பாவம் விழுந்துட்டே வந்தாங்க. இவருக்கு ஆச்சரியமாச்சான், நான் யாருன்னு அனுப்பலையே,
எனக்கு யார் அவ்வளோ சாமான் கொடுப்பாரா? நான் ஒருத்தனும் அனுப்பலையே. சரி, அந்த பையன் எங்கே? நானும் அவனை உட்காருன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு உள்ள வர்றதுக்குள்ளே அவன் எங்கோ காணாமல் போயிட்டான். வெளியில் தேடலையான, வெளியில் எல்லாம் தேடினேன், எல்லா தெருவும் தேடியாச்சு, எங்குமே இல்லைன்னு. அப்புறம் இந்த மதுசூதன் சரஸ்வதி கண்ணில் ஜலம் வந்துட்டு இருந்தது. ஒரு மாதிரி, நீங்களே அழுறீங்களே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவா, வந்தவன் வேறு யாரும் இல்லை, கிருஷ்ண பகவானே வந்திருந்தான். அதுவும் சும்மா வந்ததல்ல, நான் ஏதோ எழுதின தப்போ நான் அடித்து போட்டிருந்தேன் பாரு. அது வகாமியகம்ன்றதுன்னு ததாமியகம்னு பண்ணியிருந்தேன். அந்த வகாமியன்றதே கரெக்டு. அவரே தலைமையில் தூக்கி கொண்டு வந்து கொடுத்தாரு உனக்கு பாரு. அதனால் கடவுளுக்கு பக்தர்கள் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ இது இருக்குது. பக்தர்களுக்காக என்ன ஒன்றாலும் செய்வார் கடவுள் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவர் பண்ணார். இது பக்தின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சாது பரம பிரேம ரூபான்னுட்டு நாரத மகர்ஷிகளும் அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், நாரத பக்தி சூத்திரான்ட்டு. படிச்சிருக்கலாம் நீங்களெல்லாம். அதில் பக்தின்னா என்ன என்றது பரம பிரேம ரூபா. சாதாரண பிரேமா இல்லை, பரமான சிரேஷ்டமானது. அப்படி என்ன, கடவுளை தவிர எனக்கு ஒன்றும் ஆண்டான் என்று யார் எப்போ சொல்லுவாரோ அது அவர் சொல்கிறார். பல எனக்கு முன்னால் வந்தவர் மகர்ஷிகள் எல்லாம் பக்தி பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் அவரெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார். சிலவர் சொல்கிறாரோ பூஜை செய்கிறதே பக்தி என்று, சிலவர் சொல்கிறாரோ பக்தர்களும் கதை கேட்குறதே பக்தின்னு சொல்கிறார். இந்த மாதிரி பல பேர் எல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நமக்கு எல்லாம் மனப்பூர்வமாக எல்லாம் மனசில் தியாகம் பண்ணுங்கோ. எனக்கு அது ஒரு பொருள் இருக்குது, அது போயிட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பக்தி முக்கியமே தவிர இந்த உலக பொருள்களில் அன்னட்டும் எப்போ நினைக்கிறோமோ, எப்போ அந்த விதமான ஒரு பக்தி வருதோ, கடவுள் மேலே பிரேமம் வருதோ, அதுதான் உண்மையான பக்தி அன்னட்டு நாரத மகர்ஷிகள் தம்ம பக்தி சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறார். அதனால் பக்தின்றது நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியான வருடான கூட அது ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண கடவுளே வேண்டி இருந்தோன்னா கடவுளே அப்போது நம்மளுக்கு அந்த பக்தி கொடுப்பார். பக்தி மட்டும் இல்லை, இந்த ஜென்மத்தில் அவருடைய தரிசனம் கூட கிடைக்கும். அதுக்காக நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணலாம்.